சென்னை நெற்குன்றம் பகுதியில் ஒரு கட்டடத்துக்கு முன்னாடி சிமெண்ட் கலவையால் ஆன இவ்வளவு பெரிய பொம்மை வியப்புக்குரிய அளவுல மிகப்பெரிய அளவுல இருந்துச்சு. சில நாட்களுக்கு முன்னாடி என்னுடைய கண்ணில் அது பட்டுச்சு. கண் படுதலை தவிர்க்கிறதுக்காக இவ்வளவு பெரிய பொம்மைகளை வைக்கிறது தென்னிந்தியா முழுவதும் வழக்கத்துல இருக்குது. அதாவது பிறருடைய தீய நோக்கம் அல்லது பொறாமை காரணமா அந்த பார்வை பட்டுச்சுன்னா நம்மளுக்கு சில பாதிப்புகள் ஏற்படும் அப்படிங்கிற நம்பிக்கையின் காரணமா வைக்கப்படுது. இதுக்கு அறிவியல் பூர்வமான காரணங்கள் வேற எதுவும் கிடையாது. இதுக்கு கண் திருஷ்டி இல்லது கண் திருஷ்டி அப்படிங்கிற சொல் சமஸ்கிருத சொல் புழக்கத்துல அதிகமாக காணப்படுது. ஆனா கண்படுதல் அப்படிங்கிற சொல் தான் நேரடியான தமிழ் சொல். இந்த சொல்ல அதிகமா பயன்படுத்துவோம், தமிழை வளர்ப்போம். அதே போல நம்ம இதுல வேற சில சொற்களும் காணப்படுது தமிழ்ல. கண் நெச்சில், கண்ணேறு, கண்ணூறு ஆகிய சொல்லும் தமிழ் சொல் தான். ஆனா அதிகமா பழக்கத்துல இல்ல. கண்படுதல் என்ற சொல் தான் அதிகமா பழக்கத்துல இருக்குது. விநாயகர் கூட கண் திருஷ்டி விநாயகர் பயன்படுத்துறாங்க. அதே போல விவேக் கூட ஒரு சினிமால நீங்க பாத்தீங்கன்னா திரைப்படத்துல எலுமிச்சம்பழத்தை வச்சு இதை காமெடியா பண்ணியிருப்பாரு. அதாவது அதே போல ஒரு அழக்கன் முகத்தையும் இதுக்கு அதிகமா பயன்படுத்துவாங்க. அதே போல வயல்வெளிகள், புதிய கட்டப்படும் கட்டடங்கள், பெரிய கட்டடங்கள் அவங்கள நம்பிக்கையின் காரணமாக இது வைக்கிறாங்க. இது கண்படுதல் நேரடியான சொல். இதை பயன்படுத்துவோம், தமிழை வளர்ப்போம். மிக்க நன்றி.